அட புக்கு எந்த புக்கு எதுக்கு இங்க ஒன்னும் தெரியாதே. எங்க சட்ட பண்ட மாத்தி போடுவோம் இங்க வெக்கம் கிடையாதே. நம்ம பட்சத்தெல்லாம் வெச்ச போய் எக்ஸாம் எல்லாம் ஃபெயிலா போய் கண்ணு எல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையெல்லாம் வெட்டு போய் மொட்டை மாடி ஓடி போய் ரோட்ல பொண்ண பார்த்தா கிஜி 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 கிஜிகோ டபடபா டபடபா. வணக்கம் நான் மோசன் பிசி போற மோசன் மிஸ்டர் ஃபான்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இட்லி கடை படத்தோட ஃபுல் ஆல்பம் இறங்கிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ஹஸ்டர் எல்லாருமே நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணுங்க சாங்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்களே அதான் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆல்சோ ஹேவிங் செட் தட் ஏற்கனவே நானும் இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள் 3 பாடல்களும் சரி, என்ன சுகம், என்ஜாமி தந்தானே, ஏன் பாட்ட சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3மே அவுட்ஸ்டாண்டிங் கிரியேஷன்ஸ். ஜிவி பிரகாஷ் பிரதர்ஸ் ஆன் ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் டியோட லிரிக்ஸு, பாடின விதம் எக்ஸெட்ரா சொல்லி எல்லாருமே டி ஸ்வேதா மோகன் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், and it just keeps going on, right? It was just beautiful. Everything was just outstanding. So Arivi brother also, yeah, அவரே சொல்ல மாட்டேன், sorry. So everything was just outstanding. So ஆல்பம்க்கு நானும் வெயிட் பண்ணிருந்தேன். தோ வந்துருச்சு, டக்கு ஒவ்வொன்றா ரியாக்ட் பண்ணி நான் சொல்லி. நீ 3 பாடல்கள் இருக்கு, எத்தனை சாமி அண்ட் குலசாமி காவல் காக்க, மை ஹார்ட் இஸ் ஸ்பின்னிங். நிறைய சாமி வந்து பயங்கரமான பக்திமான இருப்பார் போடுங்க டி இந்த படத்தில். ஆல்ரெடி ஆமாம் பட்டை அடிச்சுக்கார் பயங்கரமாக. பட் இத்தனை சாமிங்கிற மாதிரி பாட்டுயை வந்து ஒரு ஆல்பம்ல நான் கேட்டதே இல்லை. பட் எல்லாமே ரொம்ப ரசிக்கும் வகையாக இருக்குது. ஸோ எத்தனை சாமி என்ன சொல்லுதுன்னு பார்த்துலாம் சொல்கிறேன், கேட்டலாம் சொல்கிறேன். பட் பொறுமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு புஷ்பவனம் குப்புசாமி சார் ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்குறேன். ஸோ பயங்கரமான சிங்கர். ஸோ பார்த்துலாம் சொல்கிறேன். ராஜு முருகன் அவர்கள், இவர் பேர் நான் எங்கேயோ படிச்சிருக்கேங்க, நல்ல எங்கேயோ ஒரு சாங்லாம் இந்த பேர் படிச்சிருக்கேன். இவர் யார், எந்த பாடி லிரிக்ஸ் எழுதுறாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு சொல்லிட்டு எத்தனை சாமி சாங் கேட்டலாம் அப்புறம் பேசலாம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர் வி கோ. ஆடியோ சாங் தான், லிரிக்கல் வீடியோ இல்லை. ஸோ ஜஸ்ட் கோயிங் டு லிசன். ஓகே, நைஸ், பழைய ஃப்ளேவர் கொடுக்குது, செம. எத்தனை சாமி வந்ததையா, எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது பாறையா. ஓ நைஸ், அந்த டியூன் சொல்லுங்க. விதைக்கிற கடமை இருக்கு கேளையா, கோடி விளக்காயேந்தி கிடந்த வீடும் இருண்டது ஏனையா, மாட விளக்கா நீயும் வரத்தா வீடும் ஏங்கி நிக்குதையா. வந்ததையா ராஜ்கிரண் சாரோட வெர்ஷன் நினைக்கிறேன். யா, நைஸ் மிக்ஸ், பியூட்டிஃபுல் மிக்ஸ். சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. மியூசிக் பா, பயங்கர கிரவுண்டடா இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது ரொம்ப ஒரிஜினலா ரியலா சவுண்ட் ஆகுது மியூசிக், சாங்ஸ் எல்லாமே. நைஸ், செம்ம. உடைஞ்சிடாதே உள்ளுக்குள் நீயும் இதுவும் கூட கடந்திரும், மலையில்லாறு பள்ளத்தில் கூட அருவியாகி நடந்திரும். வாவ், ஓகே. பூமி காத்து ஆகாசம் போல வாழும் பாசம், பல
செமையா இருக்குடா, இதோட சூப்பரா இருக்குடா, அழகா இருக்குடா இதோட. இது பாறையா வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா கோழி விளக்காயே நீ கிடந்த வீடு இருண்டது ஏனையா மாட விளக்காரி எனக்கு மட்டும் அது தோணுதான் தெரியல, ஐ டோன்ட் நோ. பியூட்டிஃபுல். எத்தனை சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா அத சுத்துற வாய்ஸ் டச் வித் வாய்ஸ் ஐப்பா. அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா வெடிச்சு பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. எனக்கு இது டிங்கிறதுனால இந்த டியூன் எனக்கு இப்படி தோணுதான்னு தெரியல, எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. பியூட்டிஃபுல். என்ன அழகான பாட்டுறா, எப்பா எப்பா. ஓகே, இந்த அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த கடைசியாக வந்து ஐயோ எனக்கு டிங்கிறதுனால அப்படி தோணுதா இல்லை ஐ டோன்ட் நோ, இஸ் தேர் அ சிமிலாரிட்டி, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு தெரில. 3 படத்தில் ஒரு மியூசிக் வரும், அதை ஞாபகப்படுத்துது எனக்கு. இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு தட். ஐ மீன் ஐம் நாட் சேயிங் இன்ஸ்பயர்ட், அதெல்லாம் எதுவுமே சொல்ல தெரியாமல் சில டைம்ஸ் இந்த மாதிரி சில சாங்ஸோடது வந்து பயங்கரமாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா அண்ணா வந்துட்டு இந்த வேட்டை படத்தில் வந்துட்டு கட்டிக்காடி என்ன கட்டிக்காடி அந்த சாங்கில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் போட்டிருப்பாரு. அதுவும் துப்பாக்கியில் வர அண்டாட்டிக்கா அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் வரும். 2 பீட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி 2 டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்க அது பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த டியூன் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அதுவும் டி இருக்கிறதுனால இன்னும் எனக்கு அது டக்குன்னு அந்த விஷுவல்லாம் எனக்கு ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த மியூசிக். அப்போ ஐயோ என்ன பியூட்டிஃபுல் சாங் அப்பா. புஷ்பவனம் குப்புசாமி சார் வாய்ஸ் அம்மா டச் விட்டுங்க. ஐயோ சரியான வாய்ஸுங்க அந்த மனுஷன். அண்ட் ராஜமுருகன் அவர்கள் லிரிக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ திங்க் ராஜ்கிரண் சாரோட வாய்ஸில் வர சாங் தான் எதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரியல டி எதுனாலையோ டவுனாக இருக்கார், இவர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சாங்கா இல்லை யூனோ கெட் பேக் அப்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கே இருக்க ராஜ்கிரண் சார் வந்து இறந்துருவாருங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது இந்த படத்தில். அதுக்கப்புறம் தான் இவர் அந்த இட்லிக்கரை டேக் ஓவர் பண்ணுவாரா என்ன எதுன்னு தெரில. பட் நெவர்தலெஸ் ஒருவேளை இருக்கும்போதே அவர் ஏதோ டவுனாக இருக்கும்போது இவர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சாங்கா இல்லை இறந்துருவார் இவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர டவுனாக இருக்கும்போது அப்பாவோட வாய்ஸ் வந்து இப்படி நம்மளை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கா என்ன எதுன்னு தெரில. எனக்கு ராஜ்கிரண் சார் இருக்கிறதுனால இன்னொரு பாட்டு வர டக்குங்க வருது, இந்த ஒரு ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைங்க கூட ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அது வந்து குட்டி குழந்தைங்களோட அந்த பாட்டு வரும். அது அவ்வளோ அழகான பாடல் அது தவமாய் தவம் அந்த படத்துல இருந்து. ஸோ அந்த பாடல்கள் அந்த பாடல்கள் வந்து அந்த சின்ன பசங்க 2 சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க கூட இருக்குது. இது வளர்ந்த புள்ள ஏதோ ரீசனால் டவுனாக இருக்குது, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சாங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஃபஸ்ட் டான்ஸ் அந்த சரணமெல்லாம் வந்துட்டு தலைந்த நாடு எல்லாம் கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அப்படி. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி தான் ஏதோ ரீசனுக்காக டவுனாக இருப்பார் நினைக்கிறேன் டி அவர்கள். அண்ட் இட்ஸ் ஹிஸ் வாய்ஸ் தட்ஸ் மோட்டிவேட்டிங் ஹிம். எந்திரிச்சு கிளம்பு சரியாயிரும், யூ ஹேவ் டு யூனோ கீப் கோயிங் லைஃப் கோஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் எனக்கு இந்த பாட்டு அப்படி தான் தோணுது எனக்கு. பட் என்ன ஜி பிரகாஷ் பிரதர் இஸ் கில்லிங் இட் மேன். அப்பா அதை தட்டி அது ஒரு மாதிரி அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது அப்புறம் நடுவில் சட்டிலாக சில மிக்சஸ் நடுவில் வந்துச்சு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டா இல்லை வாய்ஸஸா என்ன தெரில எனக்கு. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் சில சவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. படம் ரொம்ப கிரவுண்டடாக ஃபீல் ஆகுது, ரொம்ப எனக்கு ராவாக ரியலாக ஒரு மாதிரி படம் இன்னசென்ட்டாக இருக்குது எனக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த விஷுவல்ஸும் சரி ஃபோட்டோஸும் சரி லைக் போஸ்டர்ஸும் சரி எல்லாமே வந்துட்டு கேட்ட பாடல்களும் சரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அந்த இன்னசென்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப 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 ரசிக்க வைக்குது. இந்த படம் இந்த மாதிரி ரொம்ப வெள்ளந்தியாக ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த வகையில் தான் இந்த படம் எனக்கு பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 3 நாளில் படம், 4வது நாள் படம் டெஃபினட்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக இமோஷனல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எத்தனை சாமிக்கு என்னோட ரியாக்ஷன் இது, உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வீடியோ முடிச்சு 18 குறிச்சி சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.